Tuesday dandam, Wednesday வந்த கண்டம், Thursday முக்க, Friday பொக்க, Saturday சண்டை, ஓட்டு தீர்க்க. ஐயோ நிலைமை புரியாம இவ வேற. டே இதுக்கு மேல என்னால முடியலடா. ஏதாச்சும் நாச்சுனா நீ தான்டா காரை கிளீன் பண்ணணும். ஆதி ஆதி ஐம் சாரி. பாவி வாந்தி வருதுன்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா என்னடி? வாந்தின்ற வார்த்தையை தவிர எல்லா வார்த்தையும் பயன்படுத்திட்டு இருக்கா. இதுக்குதான் காரை நிப்பாட்ட சொன்னாலும் என் காரை இவ்வளவு நாசமாக்கிட்டானே இவள. ஏய் தண்ணிய குடி. இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இருக்கும் இருக்கும். அதான் வாந்தி எல்லாம் என் கார்ல எடுத்துட்டியே, பெட்டரா தான் இருக்கும். ஏண்டி காரை நிப்பாட்டு, எமர்ஜென்சி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, ஒரு வார்த்தை வாமிட் வருது ஆதி காரை நிப்பாட்டுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த செகண்டே நிப்பாட்டி இருக்க மாட்டேன். இல்ல நீ திட்டுவியோன்னு பயந்துதான் நான் சொல்லல. ஐயோ ஏண்டி வாமிட் வருதுன்னு நீ உன் வாயை திறந்து சொல்றதுக்கு மாதிரி திட்டுவேன். வாமிட் பண்ணி வச்சிருக்கே, இது பரவாயில்லையா? டே நான் க்ளீன் பண்ணி தரேன், நீ கஷ்டப்படாத. ஹே அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் க்ளீன் பண்ணிட்டேன். உனக்கு கார்ல ஒத்துக்காதுன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதானடி, நான் பொறுமையாவது போயிருப்பேன்ல. சொல்லலாம் தாண்டா நினைச்சேன், அதுக்கும் திட்டுவியே. ஆமாமா அப்படியே எனக்கு பயந்துட்டு தான் அப்படியே நடுங்கி சாவற இல்ல. எதுக்கு எடுத்தாலும் திட்டுவேன்ட்டு. ஓகேவா? ஏதாவது சாப்பிடுறியா? நான் சொன்னா அதுக்கும் திட்டுவியா? ஏய் நட்டிக்காதடி, தயவு செஞ்சு நட்டிக்காதடி, என்னாலயே பார்க்க முடியல. ஆமாண்டா லைட்டா பசிக்குது, ஆனா எதுவும் ஹெவியா வேணாம். ஹெவியாவும் வேணாம், லைட்டா தான் சாப்பிடணும், ஆனா நல்லா சாப்பிடணும். அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? என்ன லைட்டா தான் சாப்பிடணும் ஆனா வயிறு ஃபுல்லா சாப்பிடணும், அந்த மாதிரி என்னடி கிடைக்கும்? அப்பாடி சிரிச்சிட்டியா? எங்க நான் ரொம்ப கேவலமா திட்டுவேன்னு நினைச்சு பயந்துட்டேன்டா. நான் வேற உன் காரை நாசம் பண்ணிட்டேனா? போச்சு, இன்னைக்கு நம்ம செத்தோனே நினைச்சேன். ஹே நம்ம பிளான் பண்ணி நீ ஏதாவது சொதப்பினாதான் எனக்கு அப்படியே டென்ஷனா வரும். வாமிட் தானே பண்ண, இதெல்லாம் இயற்கையா நடக்கிறது தான், இதெல்லாம் யாராவது திட்டுவாங்களா? சரி ஓகே சொல்லு, உனக்கு இப்ப என்ன வேணும்? உனக்கு என்ன வாங்கிட்டு வருது எனக்கு ஒன்றும் தெரியலையே. உனக்கே ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, இது வேணும் அது வேணும்னு கேட்டீங்கன்னா நானே போய் வாங்கிட்டு வந்துருவேன். ஏதாவது ஜூஸ் மாதிரி? ஜூஸ் எல்லாம் வேணாம். இளநீ குடிக்கிறியா? ஓகேடா. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்களே. ஹே இங்க 4 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்கடி, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கார் ஆன்ல தான் இருக்கு, ஏசியும் போட்டு தான் வச்சிருக்கேன், அவங்க இங்க தூங்கிட்டோம். இந்த சைடு இளநீ கடை கிடையாது, அந்த சைடு கிராஸ் பண்ணி தான் போகணும். நீ வா, நம்ம 2 பேரும் போய் குடிச்சிட்டு வந்துடலாம். ஓகேடா. அண்ணா ஒரு இளநீ கொடுங்கண்ணே. டேய் உனக்கு? எனக்கு வேணாம், நீ குடி. பரவாயில்ல, நீயும் ஒன்னு வாங்கி குடின்னு சொல்றல பாரு, ஊண்டு திரும்பிட்டா. இந்தாங்கம்மா. தேங்க்ஸ்ண்ணே. தம்பி உங்களுக்கு ஒரு இளநீ வெட்டவா? சரி கொடுங்கண்ணே. டேய் நான் கேட்டப்ப வேணான்னு சொன்னேன். இன்னொரு வாட்டி கேட்பேன்னு நினைச்சேன், கேட்காம திரும்பிட்ட. போடா லூசு. சரி வாங்கி குடி. எனக்கு இதெல்லாம் வேணாடி, சும்மா உன வம்பிழுக்கிறதுக்கு தான் சொன்னேன். அண்ணன் வேணானே, வெட்டாதீங்க. ஏண்டா இளநீ பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா இப்ப வேணாம். சரிடி நீ சீக்கிரம் குடிச்சிட்டு வா, இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் இருக்கு, போகணும் உள்ள. ஓகேடா. இங்க பாருடி, உன்னை இங்க தனியா கூட்டிட்டு வந்தது இளநீ வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, சில விஷயங்களை உன்கிட்ட சொல்றதுக்காகவும் தான் கூப்பிட்டேன். என்னடா? இங்க பாரு, நாங்க எல்லாரும் எங்க பெரியாத்தாவை பார்த்தோன்னே வணக்கம் வைப்போம், ஆனா நீ மட்டும் வணக்கம் வைக்கவே கூடாது. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணணும், நீ ஆசீர்வாதம் வாங்க கூடாது. உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு சொன்னாங்கன்னா எதுக்காக வாங்கணும்னு கேளு, திமிரா பேசு. அப்புறம் அது ஃபுல்லா கிராமம்டி, அங்கெல்லாம் காலையில என்ன தெரியுமா சாப்பாடு கிடைக்கும்? கம்மங்கூழு, கேப்பக்கூழு, பழைய சோறு இப்படிதான் கொடுப்பாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்டி, மத்தியானத்துக்கு என்ன தெரியுமா? ஆடு மாடெல்லாம் கூட அந்த இலைய பார்த்தா 10 அடி தூரத்துக்கு ஓடி போவோம். அந்த மாதிரி இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அவியலு பொரியலு கடையலுன்னு என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாங்க. ஐயோ டேய் நீ சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்குடா. நைட்டு சாப்பாடு பச்சை பயிர்ல எல்லாம் தோசை ஊத்தி தருவாங்க. ஐயோ பாருடி, இந்த சாப்பாட்டுக்குலாம் நம்ம சினிங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான், நம்மளுக்கு கல்யாணத்தை நடத்திட்டு அவங்க ஜாலியா உட்காந்துருப்பாங்க. ஆனா நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். சோ நீ என்ன பண்ற, நாங்க எது பண்ணாலும் நீ அப்படியே ஆப்போசிட்டா பண்ற. ஓகேடா. ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு சொதப்பிடாத, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்க நல்ல சான்ஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே புட்டுக்கிட்டு போயிரும் தான் நினைக்கிறேன். ஏன்டா அப்படி சொல்ற? உன் காஸ்டியூமை பார்த்தோன்னே எங்க பெரியாத்தா என்ன சொல்லுவாங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்டி. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் நம் நாட்டின் கண்கள். பெண்கள்லாம் அடக்க ஒட்டக்கமா இருக்கணும்னு நினைப்பாங்க.
ஏன் எங்க சித்தி எங்க பெரியம்மா எங்க அத்தைன்னு எல்லாருமே சாரியில தான் இருப்பாங்க. அதுலயும் ஃபுல் கவர்ட்ல தான் இருப்பாங்க. முடியெல்லாம் பெருசா வச்சிருக்கணும், தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருக்கணும், நல்ல மூஞ்சி எல்லாம் மஞ்சைன்னு பெருசு பெருசா பொட்டு வச்சிருக்கணும்னு 1008 கண்டிஷன் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், உன்னை எல்லாம் பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ற மாதிரி தான் நீ இருக்க. பட் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஃபிங்கர் கிராஸ்ல தான் இருக்கு. என்னடா சொல்ற? இவ்ளோ கண்டிஷன்ஸா? ஆமாண்டி, எனக்கு இந்த ஊருக்கு வரவே பிடிக்காது. ஆனா இந்த சான்ஸை நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணா நம்மளுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுதா. அதனாலதான் இதை எப்படியாவது யூஸ் பண்ணணும்னு உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமாண்டா, இதுக்கு மேல நம்மளாலையும் பிளான் போட முடியல. எல்லா பிளானையும் போட்டு முடிச்சிட்டோம், அப்பயும் நம்மளால ஜெயிக்க முடியலல. சரி ஓகே, கிராமத்துக்கு தான் போறோம்ல, அங்கேயாவது ஜெயிப்போம். சரிடி, நீ சீக்கிரம் இளநிய குடி. கொஞ்சமாவது டீசெண்டா குடிடி. மாடு கழனி தண்ணியை இழுக்கிற மாதிரி சுருன்னு இழுக்கிற. பழக்க தோசத்துல. மழை குரங்கி குடிச்சிட்டியா? வா போலாம். காசு தரேண்டி. ஓ, அன்னைக்கு ஹோட்டல்ல ஒன்னு விட்டுட்டு வந்தேனே, அது மாதிரி விட்டுட்டு போயிருவான்னு நினைச்சிட்டியோ? ஆமா, பின்ன என் கையில ₹1 இல்ல. அது பழிக்கு பழி வாங்குற டைம்ல. இப்பதான் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் போட்டிருக்கோமே, அப்புறம் எதுக்கு நான் உன்னை விட்டுட்டு போகணும்? அதுவும் கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் உன்னை நம்ப முடியாதுடா. உசாரா தான் இருக்கீங்க. இல்லனா பின்ன உன்கிட்ட எல்லாம் இவ்ளோ நாளா குப்பை கொட்டி இருக்க முடியுமா? சரி சரி, குடுத்துட்டு வா. அண்ணா, முருகண்ணா. யாரு? அட ஐயா. அண்ணே, நான் தான் அருணாச்சலம். எப்படின்னு இருக்கீங்க? ஐயா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐயா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. வாங்கய்யா வாங்க. திருவிழாக்கு ஊருக்கு வந்தீங்களா? வாங்கய்யா. ஆமாண்ணே, குடும்பத்தோட எல்லாருமே கிளம்பி வந்தாச்சு. ஐயா, எனக்கு உங்களை பார்த்து கையும் ஓடல காலும் ஓடல. வாங்கய்யா வாங்க, உள்ள வாங்க. எல்லாரும் பெரியவங்க எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க. அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? இவங்க தான் எங்களோட சம்பந்தி, நம்ம ஆதி இருக்காருல, அவருக்கு பாத்திருக்க பொண்ணோட அம்மா அப்பா. அப்படிங்களா? வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. அண்ணே, நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க, நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஐயா, என்னங்க ஐயா, நான் இருக்கும்போது நீங்க இதுக்கு பையெல்லாம் தூக்கிக்கிட்டு நீங்க உள்ள போங்க, நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஆமா, ஆதி தம்பியை காணா? பின்னாடி தான் நிக்கிறான், வரான். சரிங்க ஐயா, நீங்க உள்ள கூட்டிட்டு போங்கய்யா, நான் பையெல்லாம் எடுத்துட்டு வரேன். மடி சுடரு, தேவேலா, வாங்க 2 பேரும் உள்ள வாங்க. வரகனே. ஆதி தம்பி, ஆதி தம்பி. அடடடடடா, ஆதி தம்பி, வாங்க வாங்க வாங்க. இது யார் தம்பி? உங்களுக்கு பார்த்திருக்கிற பிள்ளையா? அண்ணே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உங்க புண்ணியத்துல நல்லா இருக்குங்க தம்பி. மடி வா கண்ணு. உன் பேர் என்ன கண்ணு? நிம்மதி. எங்க கண்ணு, காசு பணமும் இல்ல, நிம்மதியும் இல்ல, என்ன பண்றது? ஐயோ அண்ணே, என் பேரு நிம்மதினே. அட, என்ன கண்ணு சொல்ற? உன் பேரு நிம்மதியா? பேர்லயே நிம்மதி வச்சுட்டு சுத்துற பாரு. நாங்களாம் எதுலயுமே நிம்மதி இல்லாம கிடக்குறோம். பெரியாத்தா உங்களை பார்த்துட்டுனா சந்தோஷப்படும். ஆனா தம்பி. என்னண்ணே? தம்பி, உங்க காதை காட்டுங்க. சொல்லுங்கண்ணே. ஏன் தம்பி, நம்ம ஊரு கிராமத்துல எல்லாம் அழகா பாவாடை தாவணியும் புடவை என்னால கட்டிட்டு தெரியவாக. நீங்க என்ன பாட்டு சட்டையை போட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறிய? அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, பாவாடை தாவணியில புடவை ஏதாவது கட்ட சொல்லி. அதுதானே எங்க பிளானே. தம்பி, பெரியாத்தா முன்னாடி இப்படியே போய் நின்னுச்சுன்னா முத பார்வையில பெரியாத்தா வேணான்னு சொல்லிரும் தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க, வாரேன். அண்ணா அண்ணா, எங்க போறீங்க? இருங்க, வாரேன். ருக்மணியம்மா, எம்மா, ருக்மணியம்மா. அண்ணா, அட ஆதி. அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆதி. நீ எப்ப தங்கம் வந்த? அம்மா அப்பா எல்லாம் எங்க தங்கம்? எல்லாரும் இப்பதான் அத்தை வந்தோம். அம்மா அப்பா எல்லாம் உள்ள போயிட்டாங்க. அப்படியா? ஓ, நீ கட்டிக்கிறேன்னு சொன்ன பொண்ணு இதுதானா? கண்ணு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஐயோ அம்மா, அதெல்லாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம். புள்ள வேற பேண்ட் சட்டையோட வந்திருக்குமா, பெரியாத்தா பாத்துச்சுன்னா அவ்வளவுதான், இப்படியே விரட்டி விட்டுரும். அட ஆமா, சிட்டில வளர்ந்த பிள்ளைய ஒன்னும் சொல்ல முடியாதேனே. உங்க புடவை ஏதாவது ஒண்ணு கொடுத்து கட்டிட்டு வர சொல்லுங்கம்மா. கட்டுவாங்களானே? சொல்லி புரிய வைங்கம்மா. பெரியாத்தா பாத்துச்சுன்னா அப்படிதான், எனக்கு கல்யாணம் நடக்காது. ஆமால. கண்ணு, ஒரு நிமிஷம் என் கூட வரியா? இல்ல கண்ணு, சும்மாதான், ஒரே ஒரு நிமிஷம். ஆதி, எதுக்குன்னு தெரியலடி, போயிட்டு வா. ஆனா இவங்க கிட்டயும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அள்ளி தெரிச்சுடு. அவங்க எது சொன்னாலும் கேட்காத. சரிடா. வா கண்ணு, சீக்கிரம் வா. அண்ணே, எதுக்குன்னு அவசரமா கூட்டிட்டு போறாங்க அத்தை? அது ஒண்ணும் இல்ல ஆதி தம்பி, நம்ம பெரியாத்தா பிள்ளைய பாட்டு சட்டையில பாத்துச்சுன்னா அவ்வளவுதான், கொந்தளிச்சு போய் இப்படியே வந்த வாசல பார்த்து அமுச்சு விட்டுரும். ஆமா, அதுக்குதான் உங்க அத்தையோட புடவைய கொடுக்க சொல்லியிருக்கேன். புடவைய கட்டிட்டு பெரியாத்தாட்ட போய் நிக்கட்டும். அடம் கொய்யாலே, டேய், என் பிளானே அதானடா. அதுக்கான அந்த பிள்ளைய அமுச்சு வச்சீங்க. ஐயோ, முத பிளானே வாடா. ஏன்டா ஒரு 2-3 பிளான் கழிச்சாது சொதப்ப வேணாம். ஃபர்ஸ்ட் பிளானே புட்டுக்கிட்டு போயிடும்னு பார்த்தா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ, ருக்மணி அத்தை, அத்தை. ஆதிக்கு அவசரத்தை பாரு. டேய், உன் பொண்டாட்டிய நாங்க ஒண்ணும் பண்ணிர மாட்டோம். புடவை தான் கட்ட கூட்டிட்டு போயிருக்கேன். ஐயோ, மறுபடியும் எல்லாம் நான்சிங்காவே போதே.
இன்னும் கல்யாணம் கூட ஆகல அதுக்குள்ள பொண்டாட்டிய பிரிஞ்சு கொஞ்ச நேரம் இருக்க முடியலையோ? சபா முடியலடா, முடியல, என்னால சுத்தமா முடியல. டே ஆதி, உன் பொண்டாட்டி வந்துகிட்டு இருக்கா கண்ணு. பொண்டாட்டியும் யாராவது? ஐயோ தந்தானே